பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். நீ வேணா ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கோ, நீ வேணும்னா ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கோ. இது இந்த இதோட வந்து ஏன் நீ சண்டை போட்டு நடக்கிற? உனக்கு இந்த கட்சிக்கு என்ன சம்பந்தம்? நீ வேணா ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கோ. இன்னும் கூட சொன்னேன், நான் வேணா பேரை வச்சு பேரை சொல்றவர் அந்த கட்சி பேரை அப்படின்னா கூட கிண்டதாக சொன்னாங்க. ஆக இப்போ தமிழ்நாடு என்ன ஒரு ஆச்சரியமா பார்க்குது. எப்படின்னா அப்பனுக்கும் பிள்ளைக்கும் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்திருக்க கூடாது. அவர் எந்த பதவிக்கும் போகாத நிறுவனராக தலைவராக கட்சியை வழிநடத்தி வந்திருக்கிறார். இத்தனை வருஷமா, 46 வருஷமா. ஏன் அவரு எப்படிப்பட்ட தலைவர்? அவரு ராமதாஸ் அவரோட போய் ஏன் மோதுறது, அசிங்கம் அவரை வர்ணிக்கிறது, அவரை பற்றி எனக்கு கண்ணும் தெரியல காதும் தெரியல பேச்சு வரல படுத்த படைக்கார இருக்கேன் அப்படின்லாம் சொல்றது. அதை விட ராத்திரில திறந்த கதவு திறந்து தான் பார்த்துன்னு இருக்கேன். கதவு திறந்து தான் பார்த்துன்னு இருக்கேன். கூட ஒருத்தன் சொன்னான், பார்த்தேன், ஐயா நீங்க சாப்பாடு சாப்பிட்றீங்களா, அதை கொஞ்சம் யாராவது சாப்பிட சொல்லிட்டு நீங்க சாப்பிடுவேன். அவன் சாப்பிட்டான்னா அவனுக்கு பாயசம் போகாத. அது என்னால இன்னொரு உயிர் போகிறது சரியா இருக்காதுல்ல. எதுக்கு சொல்றேன்னா இந்த அளவுக்கு நடந்திருக்கு. இப்ப இங்க எல்லாம் என்ன நடந்தது, என்ன பேசுறோம், யார் வர்றாங்க போறாங்க, எல்லாத்துலையும் ஓட்டு கேட்கிற கருவி. அந்த ஓட்டு கேட்கிற கருவிக்கு நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணோம். ஆனா இது வரைக்கும் அந்த சைபர் கிரைம் அத பதில் சொல்றது. போலீஸ்ல சொன்னோம், போலீஸ் அது நடவடிக்கை எடுக்கல. இன்னொரு வேடிக்கை சொல்றதுக்கு அசிங்கமா இருக்கு. நாங்க பிரைவேட் ஏஜென்சி ஒரு பையனை போட்டோம். பிரைவேட் ஏஜென்சி போட்டா அவனையும் விலைக்கு வாங்கிட்டான். என்னடா ஆச்சு? அவனை கேட்டா அவன் மறையலாம், அப்படி ஒரு மாதிரியா பார்க்கறான். ஆக இப்படியெல்லாம் தமிழ்நாட்டு அரசியல், அதுவும் அதாவது ரீசன் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிட்டிக்ஸ் நான் நடத்த போறேன். எல்லாம் வாங்க வாங்க வாங்க. ரீசன் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிட்டிக்ஸ் அது கிரேன்ல வச்சு மாலை வச்சு கழுத்துல போட சொல்றதும் ரீசன் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிட்டிக்ஸ். ஏதாவது பண்ணி போட்டோம், ஆசை இருக்குது, எதாவது பண்ணி போட்டோம். என்னை பற்றி பேசுவதற்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. தெளிவா சொல்லியிருந்த தீர்ப்பு, டெல்லி உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, அந்த அம்மையார் சொன்ன தீர்ப்பு, டெல்லி அரசு சொன்ன தீர்ப்பு மிக தெளிவா இருக்கு. அதனால இப்போதும் சொல்றேன், நீ ஒரு கட்சி ஆரம்பிச்சிடோ. ஆமா, நீ எப்படி வேணாலும் நடந்துக்கோ. என் பேரை போடக்கூடாது, என் போட்டோவை போடக்கூடாது. உங்க மூலமா உறுதியா சொல்றேன், அதை செய்யக்கூடாது. அதற்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதனால ஊடக நண்பர்களே, இதை நீங்க தெளிவா மக்களுக்கு கொண்டு செல்லுங்க. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.